இடையன் வலசை சேர்ந்த ஆந்தைகுல பங்காளிகள் நாங்கள் ஒரு 12 குடும்பம் வருஷம் தவறாமல் எங்கள் குலதெய்வமான தாராபுரம் பக்கத்தில் இருக்கிற கோனாரொட்டி மாயன் கோயிலுக்கு வருஷம் பூரம் தவறாமல் போயிடுவோம். புரட்டாசி 2வது சனிக்கிழமை நாங்கள் போய் அங்கே மாயவன் கோயிலில் பாலியில் குளிச்சுட்டு சமையல் பண்ணி அந்த பாறையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வர்றது அந்த கோயிலோட சிறப்பு. இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் மாறிட்டாங்க, பாறையில் யாரும் சாப்பிட்றதில்ல. இன்னும் நாங்கள் அந்த பாரம்பரியத்தை விடாமல் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த நிகழ்ச்சியோட தொகுப்பு தான் இந்த வீடியோவில் வருது. நாங்கள் எல்லாம் ஒன்றா வேன் எடுத்து தான் போவோம். எல்லார்ட்டையும் கார் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேன் எடுத்து ஒன்றா போயிட்டு வருவோம். அந்த கோயிலில் பின்னாடி பாறை இருக்குது. அந்த பாறையில் எப்பவும் வற்றாத பாலின்னு சொல்லுவாங்க. அந்த பாலியில் தான் தண்ணி எடுத்து அதில் தான் குளிப்போம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் உட்காந்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, எத்தனை கூட ஊற்றினாலும் வேணான்னு சொல்ல தோணவே தோணாது. நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 குடம் ஊற்றினேன். கொண்டாந்து அண்ணெல்லாம் ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க, நான் வாட்டில் உட்காந்துக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இது அங்கே குளித்தவங்களுக்கு அதோட அருமை தெரியும். நிறைய இந்த கோயிலில் சேர்ந்த சொந்தங்கள் நிறையா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம வீட்டில் குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போவோம். அப்படியே குளிச்சுட்டு போனாலும் இந்த கோயிலில் அந்த பாலியில் குளிச்சுட்டு கும்பிட்றது தான் சிறப்பு. ஆனால் இப்போ அது யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த கோயில் சுற்றி கிடந்த மயிலரெல்லாம் கவுசி எடுத்து வச்சுட்டு இருந்துச்சு. அங்கே அந்த பாலியில் இருக்கிற தண்ணியில் தான் கொண்டாந்து சமையல் பண்ணுவோம். சமையலுக்கான வேலை நடக்குது. கவுசி என்ன அடிக்கிறீங்க? இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி சொல்ல மாதிரிட்டு, அந்த 12 பங்காளி வீட்லேயும் நான் தான் கடைக்குட்டி. எனக்கு மொத்தம் 14 அண்ணிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் சமையல்லாம் பண்ணுவோம். அண்ணிகள்லாம் காய்கறி அரிஞ்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஒரு அண்ணிகள்லாம் சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ரசத்துக்கு இடிச்சுக்கிட்டு இருக்கோம். சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் யார் அது குறுக்க? கவுசி தானா? எல்லாம் பெருசாக போகுது. சாம்பார், ரசம், பொரியல், தயிர் எல்லாமே இருக்குது. தாராபுரம் பக்கம் வந்தீங்கன்னா எங்கள் கோயிலை மறக்காமல் பார்த்துட்டு போங்க. சூப்பரான கோயில். கோயில் சார்பாகவும் அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. அவங்க டேபிளில் தான் வச்சு போடுறாங்க. அந்த பாரம்பரிய முறைப்படி போடாதனால நாங்கள் அதில் கலந்துக்கிறதில்ல. நாங்கள் தனியாக சமையல் பண்ணிக்குவோம். எங்களுக்கு நத்தக்கடி ஒரு பக்கத்தில் ஒரு மருதுரை பொடாராயன் நத்தனூர் சாமி, அதுவும் குலதெய்வம் தான். அந்த கோயிலிருந்து சாமி எடுத்துகிட்டு இங்கே வச்சு கும்பிட்றதா ஒரு 300-400 வருஷங்களுக்கு முன்னாடி கும்பிட்டதா எங்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சாமி கும்பிட எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் எங்கள் ஜெயானி பழம், தேங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ணன்லாம் கொண்டு வராங்க. ஆடுறாது. போங்க. உள்ள பஞ்ச வாத்தியங்கள் முழங்க சாமி கும்பிடுவோம். அங்கே உள்ளுக்குள்ளே நிற்கிறதே அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக வாங்க. தாராபுரம் பக்கத்தில் இருக்குது. இந்த கொடிமரம் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உள்ளது. இதுக்கு முன்னாடி மரத்தாலான கொடிமரம் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆனதுனால அது எடுத்துகிட்டு இப்போ இந்த கல்லாலான கொடிமரம் வச்சுருக்காங்க. இதுதான் எங்கள் கோனார்பட்டி மாயவன் கோவில். இங்கே இந்த பாறையில் தான் எல்லாம் உட்காந்து சாப்பிட போகிறோம். பல நூற்றாண்டுகள் இந்த பாறையில் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே சாப்பாடு போட போகிறோம். தாராபுரம் பக்கத்தில் கோனார்பட்டியில் இருக்கிற இந்த மாயவன் கோயில் தான் எங்களோட குலதெய்வம். இங்கே பாரம்பரியமாக சமையல் பண்ணி நாங்கள் இந்த பாறையில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ வர்றவங்களாம் அந்த இதுக்கு வர்றதில்லை. எல்லாமே ஹோட்டலில் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நாங்கள் தான் பாரம்பரியமாக பாறையில் உட்காந்து சாப்பிட்றோம். நாங்களே செஞ்சு சாப்பிடுவோம். இந்த கோயில் பற்றின முழு வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 நாளில் உங்களுக்கு போட போகிறேன். மேலே ஒருத்தருக்கு ரசம் ஊற்றுனா கீழே உள்ளவங்களுக்கு ரசம் வேண்டியதில்லை, வந்துடும். சாம்பார், பொரியல்,
ரசம், தயிர், பஞ்சாமிர்தம் இப்படி எல்லாமே செஞ்சு இந்த பாறையில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். வாங்க எல்லோரும் சாப்பிட்டு போகலாம். சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அந்த நேரத்தில் ஜூஸ், டீ எல்லாம் போட்டு குடிப்போம். அடுத்து கணக்கு விளக்கெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் எவ்வளோ வருதுன்னு பிரசாதம் எல்லா வீட்டுக்கும் பிரசாத பை, எங்கள் அக்கா தங்கச்சி வீடுகளுக்கு வந்த வேன் டிரைவருக்கு எல்லாருக்கும் பிரசாத பை போட்டு கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு இங்கே இருக்கிற பூசாரிகிட்ட சொல்லி பூசாரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் நல்லபடியாக வீடு வந்துடுவோம். இந்த பகுதியில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் கோயிலுக்கு வந்து பாருங்கள். இந்த புரட்டாசியில் 4 கிழமையும் சிறப்பான அபிஷேகம் எல்லாம் நடக்கும். நன்றி.